வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 11.1 ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்னு ஃபோர்த் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சாப்டரில் இருக்க ஒரே டிஃபிகல்ட் திங் என்னென்னா கேல்குலேஷன் தான். ஸோ அந்த கேல்குலேஷனில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வில் சி அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ அண்ட் அகெயின் டைம் மேனேஜ்மெண்ட் இதையும் நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ த கொஷின் a chord of a circle of radius 10 cm subtends a right angle at the center. ஸோ இந்த கொஷனில் ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா they have given the radius is 10 cm. So this is the first thing. Radius is 10 cm. Now a chord of a circle subtends right angle at the center. இதோட மீனிங் என்னன்னா ஸோ ஃபர்ஸ்ட் கார்டுனா என்ன தெரியணும். ஃபர்ஸ்ட் கார்டுன்றது ஒரு லைன் செக்மெண்ட். அது வந்து சர்க்கிளோட 2 பாயிண்ட்டை டச் பண்ணும் லைக் திஸ். இப்படி இந்த மாதிரி இது எல்லாமே கார்டு தான். ஸோ கார்டு இட் டச்சஸ் த சர்க்கிள் at 2 points. ஸோ திஸ் ஏபி இஸ் கால்ட் கார்டு. நவ் இப்போ நம்ம இந்த கார்டு வரைஞ்சாச்சு ஏபி. இதோட லென்த் தெரியாது. ஸோ ஐ டென்ட் மென்ஷன் எனி திங். கார்டு ஆஃப் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 10 cm. ஸோ ஓகே ரேடியஸ் நம்ம வில் கம் டு தட். சப்டென்ஸ் ரைட் ஆங்கிள் இந்த சென்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கொஷின் நீங்கள் எப்படி படிக்கணும்னா கார்டு ஆஃப் அ சர்க்கிள் சப்டென்ஸ் ரைட் ஆங்கிள் இந்த சென்டர். ஸோ இப்படி தான் நீங்கள் படிக்கணும். இது நீங்கள் 9th வந்து சர்க்கிள் சாப்டரில் யூ மைட் ஹவ் கம் அக்ராஸ் திஸ். ஸோ என்னென்னா இந்த கார்டோட 2 எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இதையும் நீங்கள் சர்க்கிளோட சென்டரையும் ஜாயின் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த 2 lines கரெக்டாக. இந்த நடுவில் இருக்க ஆங்கிள் தான் ஆங்கிள் சப்டெண்டட் பை த கார்ட் வித் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அண்ட் எக்ஸ்பிளைன் யூ அகெயின். என்னென்னா இந்த கார்டோட 2 எண்ட் பாயிண்ட்டை நீங்கள் சென்டரில் ஜாயின் பண்ணால் 2 லைன் வருதுல்ல, அது நடுவில் இருக்க இந்த ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் சப்டெண்டட் பை த கார்ட் வித் த சென்டர். இப்போது ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா a chord of circle of radius is 10 cm subtends right angle in the center. ரைட் ஆங்கிள் 90 degree ரைட். ஸோ இப்போது இந்த ஆங்கிள் வந்து 90 degree. இதுதான் நம்ம கிவன். இப்போது ஆங்கிள் தெரிஞ்சிச்சு அண்ட் தென் யூ காட் ரேடியஸ் இஸ் 10 cm. நெக்ஸ்ட்டு வந்து we have to find the area of corresponding minor segment and major sector. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கொஷனில் 2 விஷயம் கண்டுபிடிக்கணும். ஒன்று வந்து மைனர் செக்மெண்ட் அண்ட் மேஜர் செக்டார். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து மேஜர் செக்டார்னா என்ன, மைனர் செக்டார்னா என்ன, மைனர் செக்மெண்ட்னா என்ன, இது எல்லாமே தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் மைனர் செக்மெண்ட். இப்போது நீங்கள் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சர்க்கிளில் இந்த ஏபிபின்ற இந்த ஒரு ஆர்க் இருக்குல்ல, இந்த ஆர்க்குக்கும் இந்த ஓஏ இந்த ரேடியஸ்க்கும் நடுவில் இருக்க இந்த ரெட் கலர் போர்ஷன் தான் மைனர் செக்டார். இந்த ஃபுல் ரெட் கலர் இல்லை, இதுதான் ரேடியஸ் ஆஃப் த அந்த செக்டார் அண்ட் தென் திஸ் இஸ் த ஆங்கிள் ஆஃப் த மைனர் செக்டார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆர்க்கு ஏக்யூபி, இந்த ஆர்க்கும் இந்த 2 ஆம் இதுக்கு நடுவில் இருக்க இந்த ப்ளூ கலர் போர்ஷன் தான் மேஜர் செக்டார். இதோட ஆங்கிள்ன்றது இதுதான் இதோட ஆங்கிள். இந்த சாப்டரில் நம்ம பார்த்தோம்னா இதோட ஏரியா தான் கண்டுபிடிக்கும். ஸோ ஏரியா ஆஃப் அ செக்டார் இட் கேன் பி அ மைனர் செக்டார் ஒரு மேஜர் செக்டார். ஏன்னா எந்த நீங்கள் எது கண்டுபிடிக்கணுமோ அதோட ஆங்கிள் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ மைனர் செக்டார்னால் அதோட ஆங்கிள் இங்கே இருந்துட்டு அதோட ஆங்கிள் பை 360 into pi r square. இது ஆர்ன்றது ரேடியஸ். ஸோ மைனர் மேஜர் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா இஃப் த ஆங்கிள் இஸ் 1 degree to 179 then it is minor. If it is 181 to 359 then it is major. இப்போது நம்ம கொஷனில் கேட்டிருக்கிறது மைனர் செக்மெண்ட். மைனர் செக்மெண்ட்னா என்னென்னா இந்த ப்ளூ கலர் தான் மைனர் செக்டார் கரெக்டாக. இந்த மைனர் செக்டாரில் இந்த ட்ரையாங்கிளை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கீழே இருக்க போர்ஷன் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து மைனர் செக்மெண்ட். எக்ஸ்பிளைன் யூ அகெயின். இந்த மைனர் செக்டார்னால் இந்த ஃபுல் ப்ளூ கலர், அதில் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை நீங்கள் சப்ராக்ட் பண்ணால் கீழே இருக்க இந்த க்ரீன் கலர் தான் மைனர் செக்மெண்ட். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு இதை தான் கேட்டிருக்கு, நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மைனர் செக்டார் கண்டுபிடிக்கணும் ப்ளூ கலர். அண்ட் தென் அதுலேருந்து இந்த ப்ளூ கலர் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து மைனர் செக்மெண்ட் கிடைக்கும். ஸோ இங்கே ஃபார்முலா இருக்குது. ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் ஈக்குவல் டு மைனர் செக்டார்லேருந்து ட்ரையாங்கிள் சப்ராக்ட் பண்ணணும். ஓகே வில் டூ தட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் செக்டார் மைனர் செக்டார் ஃபார்முலா என்னன்னா theta by 360 into pi r square. ஸோ கிவன் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 10 cm and then angle of
மைனர் செக்டார். மைனர் செக்டரோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ இதுதான் கொஷனில் பார்த்தோம். can see. So angle of minor sector is 90 degree. இப்போ we got everything right. So theta by 360 into pi r square. இதுதான் ஃபார்முலா. நீங்கள் பையோட வேல்யூஸ் கடைசியாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போயே ஃபர்ஸ்டே சப்ஸ்டியூட் பண்ணணும்ல. ஸோ 90 by 360 into pi into radius வந்து 10. ஸோ 10 into 10. இப்போது இதில் 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ அகெயின் இது 3 டேபிளில் 9 வந்து 3 டேபிளில் 3 டைம் அண்ட் திஸ் இஸ் 12 டைம். ஸோ 3 by 12 into pi into 10 into 10. ஸோ இது 1 டைம் 3 டேபிளில் அண்ட் திஸ் இஸ் 4 டைம். ஸோ pi into 10 into 10 by 4. கேல்குலேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தான். நீங்கள் எப்படி வேணால் கேன்சல் பண்ணலாம். இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ திஸ் இஸ் 2 டைம் அண்ட் திஸ் இஸ் 5 டைம். அகெயின் திஸ் இஸ் 1 டைம் அண்ட் திஸ் இஸ் 5 டைம். ஸோ இப்போ ஏரியா பார்த்தீங்கன்னா pi into 5 into 5. இந்த கொஷின் இட் இஸ் கிவன் பையோட வேல்யூ வந்து 3.14. ஸோ 3.14 into 5 into 5. இப்போ உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன். யூ கேன் மல்டிப்ளை இந்த நம்பரை வந்து டெசிமலோட அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை ஃப்ராக்ஷனாக மாற்றி சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 4.25 அப்படின்னு ஒரு டெசிமல் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 425 by 100 எழுதலாம். எப்படின்னா இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கா ரைட்டில். ஸோ யூ கேன் ரைட் 2 zeros இந்த டினாமினேட்டர். மேலே வந்து அதே நம்பர் எழுதிக்கலாம். சப்போஸ் இப்போ வந்து 3.684 அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 3684 by 1000 எழுதிக்கலாம். 1000 ஏன்னா யூ ஹாவ் 3 digits after the decimal ரைட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம கொஷனில் ஓகே இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 314 by 100 எழுதலாம். ஏன்னா டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது ரைட் சைடில். ஸோ 5 into 5. இப்போ 5 டேபிள் திஸ் இஸ் 1 டைம் அண்ட் திஸ் இஸ் 20 டைம். Again, so 314 into 5 by 20. இப்போ so this is 1 time and this is 4 time. இப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு 314 டிவைடட் பை 4. ஸோ அதை டிவைட் பண்ணால் I think we can cancel this in 2 tables. So 2 times this is 1 time 1 carry over. So 5 and 1. So 157 by 2. So area வந்து you should divide this. So 7 times 14 and 1. Again 8 times 60. So 1 balance. Point which you can make a 0 and this is 10 5 times. So area of a minor sector. Area of minor sector is 78.5 centimeter square. Area of minor sector. So கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செக்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா இப்போது அது இந்த ஃபுல் செக்டர்லேருந்து ட்ரையாங்கிளோட ஏரியாவை சப்ராக்ட் பண்ணோம் கரெக்டாக. இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஃபுல் சாப்டரில் என்னென்னா இது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் எழுதணும். இப்போது நம்மளோட ஆங்கிள் 90 டிகிரி கரெக்டாக. ஸோ இது வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ட்ரையாங்கிளோட ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா half into base into height. இதில் பேஸ் அண்ட் ஹைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 90 டிகிரி இன்டர்செக்ட் ஆகுதுல இந்த 2 இது தான் வந்து பேஸ் அண்ட் ஹைட்டாக இருக்கணும். யூ ஷுட் நாட் டேக் எனி அதர் திங். ஸோ அப்படி பார்த்தா half into பேஸ் வந்து 10 அண்ட் ஹைட் இஸ் ஆல்சோ 10. நீங்கள் எதை வேணால் பேஸாக எதை வேணால் ஹைட்டாக எடுக்கலாம் இந்த 2 சைடில். ஆன்சர் 1 சேஞ்ச். ஓகே ஸோ இதில் என்னென்னா ஏன் 10 இதுவும் ரேடியஸ் இதுவும் ரேடியஸ். ஸோ இதுவுமே 10 அண்ட் திஸ் இஸ் 10. ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் திஸ் இஸ் 5. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 50 centimeter square. Okay.
ஸோ இப்போ நம்ம செக்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் மைனர் செக்டார் வந்து 78.5 பார்த்தோம். அண்ட் தென் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 50. அப்போ செக்மெண்ட்டோட ஏரியா இஃப் யூ சப்ராக்ட் திஸ் வில் கெட் 28.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின் அட்ரஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மேஜர் செக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஒயிட் கலர் பார்த்து தான் மேஜர் செக்டார். நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அதே ஃபார்முலா தான். ஸோ மேஜர் செக்டார்னால் அந்த ஆங்கிளை போடணும். அண்ட் தென் ரிமைனிங் இஸ் சேம். இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா மேஜர் செக்டரோட ஃபார்முலா ஆங்கிளே கொடுக்கல. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபுல் சர்க்கிளோட ஆங்கிளும் 360 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஆஃப் மேஜர் செக்டார் ஈக்குவல் டு 360லேருந்து நீங்கள் மைனர் செக்டரோட ஆங்கிளை சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு மேஜர் செக்டரோட ஆங்கிள் கிடைக்கும். யூ கேன் see this in the diagram. ஃபுல் சர்க்கிள் 360 டிகிரியா. ஸோ அப்போது இங்கே 90 சப்ராக்ட் பண்ணால் இந்த ரிமைனிங் தான் வந்து மேஜர் செக்டரோட ஆங்கிள். இது வந்து 270 டிகிரி வரும். ஸோ இதுதான் ஆங்கிள் கரெக்டாக. ஸோ அப்போது ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார் ஈக்குவல் டு 270 by 360 into pi r square. R வந்து 10 into 10 radius. ஸோ 0 0 cancel. Again 3 table this is 9 time and this is 12. So 9 by 12 into pi into 10 into 10. 1 second. So இப்போ again இது வந்து 3 table 3 time and this is 4 time. So 3 into pi into 10 into 10 by 4. So this is 2 time and this is 5 time. Again this is 5 time and this is 1 time. இப்போ 3 into pi into 5 into 5. இப்போ நீங்கள் பை வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 3 into 3.14 into 5 into 5. இப்போது நிறைய பேர் வந்து மல்டிப்ளிகேஷன் டெசிமல் வச்சு அப்படியே மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதுவும் கரெக்டான ஆன்சர் தான் வரும். பட் நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றிங்கன்னா இட் இஸ் மோர் ஈஸி. ஸோ 3.14 into 5 into 5. I'm going to convert this decimal into fraction. So point covered decimal nala, so I'm writing 100. So this is 1 time and this is 20. So 3 into 314 into 5 by 30. Again the 1 time and this is 4 time. So 3 into 314 by 4. இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணால் this is 2 time and this is 157. ஸோ இப்போது 157 into 3 by 2. ஓகே. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் ஸோ 1 2 17 1 471 by 2. நீங்கள் டிவைட் பண்ணால் யூ வில் கெட். So 3 times this is 6 and 1 remainder. So 1 கொண்டு வந்தால் 5 times 10 remainder 1. So area of major sector equal to, then no you can further do this. So 0 போட்டால் you can 5 times 10, right? ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார் வந்து 235.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே. ஸோ நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் ஹவு டு மினிமைஸ் எரர் இன் கால்குலேஷன். முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த கால்குலேஷன் பண்ணுறீங்கல்ல, இது எல்லாமே ஒரே ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணுறது. அப்படி பண்ணால் சம்டைம்ஸ் வில் மேக் மிஸ்டேக் நம்மளுக்கே தெரியாமல். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் கேன்சல் திஸ் 0 0 and then 27 and 36. அகெயின் நான் திருப்பி தான் நான் கேன்சல் பண்ணேன். நீங்கள் இது எல்லாமே ஒரே ஸ்டெப்பில் இங்கேயே கேன்சல் பண்ணிங்கன்னா நம்ம நிறைய சான்சஸ் இருக்குது மிஸ்டேக் வருது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். டோன்ட் டூ ஆல் த சிம்பிளிஃபிகேஷன் இன் ஒன் கோ. டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, யூ ஜஸ்ட் டூ லைக் திஸ். அண்ட் தென் வந்து இந்த சின்ன டிவிஷன் தானே, மல்டிப்ளிகேஷன் தானே, நீங்கள் மைண்ட்லேயே பண்ணாதீங்க. டூ எவ்ரி திங் இன் த ரஃப் ஏரியா. ஸோ இது ரெண்டுமே பண்ணாலே உங்களுக்கு எரர் வந்து கம்மியாகும். ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட், டைம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேக்ஸிமம் 2 3 4 5 மார்க்ஸ் தான் இருக்கும். இதுலேயே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து
மேஜர் செக்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். 3, 4, 5 மார்க்ஸ்க்கு வந்து யூ வில் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஸ்பெண்ட் லைக் 15 மினிட்ஸ். ஸோ இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸாமில் ஃபஸ்ட்டு விஷயம் அந்த கிவனில் இருக்க டேட்டா ஃபஸ்ட் நீங்கள் எழுதிடணும். வாட் இஸ் கிவன்? இப்போ ரேடியஸ் அண்ட் தென் ஆங்கிள் ஆஃப் மைனர் செக்டார். ஒரு நிமிஷம். ஸோ ஆங்கிள் ஆஃப் மைனர் செக்டார் அண்ட் தென் ஆங்கிள் ஆஃப் மேஜர் செக்டார், அதோட ஃபார்முலா, அண்ட் தென் இதுக்கெல்லாமே மார்க் இருக்குது. ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் இருக்குல்லோ மைனர் செக்டார் மீன்ஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ நீங்கள் ட்ரையாங்கிளோட ஏரியா நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதிங்கன்னா அதுக்கும் மார்க் இருக்குது. அண்ட் தென் மேஜர் செக்டார், இதுக்கு எல்லாமே மார்க். ஸோ இப்போ வந்து டோட்டலாக ஒரு 4 மார்க். ஓகே, 4 to 5 மார்க் இருக்குன்னா இது எல்லாமே வந்து ஃபைனல் ஆன்சருக்கு மட்டுமே இருக்காது. இது வந்து ஸ்ப்ளிட் ஆகும் ஃபார்முலாவுக்கு, அண்ட் தென் நீங்கள் ஆங்கிள் கண்டுபிடிச்சா, அண்ட் தென் எல்லாத்துக்குமே. ஸோ நீங்கள் வந்து யூ டோன்ட் ஹாவ் டு திங்க் டூ மச் அபவுட் திஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாலே யூ கேன் மினிமைஸ் த எரர் அண்ட் யூ கேன் சேவ் லாட் ஆஃப் டைம். So if you have any doubt, you can ask me in the comment and you can send in this group. So thank you for watching. See you in the next video.